ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோனேஷ்க்கு வந்து எப்படி ஹேர் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து மோனேஷ் ஹேர் கட் பண்ணி இது வரைக்கும் நான் கடைக்கு கூட்டு போய் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கடைக்கு கூட்டு போகிறேன். எப்போவுமே அவங்க அப்பா தான் கூட்டு போய் கட் பண்ணிட்டு வருவாங்க. சம்மர் ஆரம்பித்ததுனாலே வந்து மோனேஷ்க்கு வந்து அதிகமாக வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். முடி அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக மண்டை தலை குளிச்சா மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெத்திக்கிட்ட வந்து அப்படியே பொறி பொறியாக வர ஆரம்பிச்சிடும். அதனாலே வந்து சரி கூட்டு போய் கட் பண்ணிட்டு வந்துடலாம், இதுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி கூட்டு போயிட்டேன். கடையில் போய்ட்டு எப்போவுமே அவங்க அப்பா தான் வந்து மடி மேலே உட்கார வச்சு கட் பண்ணுவார் அப்படின்னு அந்த கடைக்கார தம்பி வந்து சொன்னார். இன்றைக்கி வந்து இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனேஷும் அந்த சேர் மேலே வந்து ஏறி உட்காந்து அமைதியாக கோஆப்ரேட் பண்ணால், மோனேஷு இங்கே மட்டும்தாங்க நான் அமைதியாக பார்த்தேனே, சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எப்போவுமே ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மோனேஷை நான் அமைதியாகவே பார்த்தேன். அப்புறம் அப்படி இப்படி தலையை ஷேக் பண்ணால், தம்பி தலையை ஷேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார தம்பி வந்து சொன்னார். மோனேஷ் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தான். பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த இது மாதிரி அடிக்க சொல்லிவிட்டு சம்மர் கட்டு மாதிரி வந்து அடிக்க சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக அவனுக்கு மொட்டை அடிக்கிற ஐடியா தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2-3 மந்த்தில் மொட்டை அடிக்கிறதுக்காக ஃபுல்லாகவே கட் பண்ணிடுன்னு சொல்லியாச்சு. இப்போது ஃபுல் ஹேர் கட் முடிஞ்சதுக்கப்புறம் மோனேஷ் எப்படி இருக்கான்றதை பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல, அவனோட முகமே சரியில்லை, கண்ணாடியிலே பார்த்துக்கிட்டே இருந்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.